திண்டுக்கல் மாவட்டம் அம்மைநாயக்கனூரில் அரசு தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்தது தொடர்பாக நியூஸ் 7 தமிழில் செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அதன் எதிரொலியால் தற்போது அந்த கட்டடம் முழுமையாக அகற்றப்பட்டுள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் செந்தில் முத்துவிடம் கூடுதல் தகவல்களை கேட்போம். செந்தில் முத்து, சொல்லுங்க. நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியால சேதமடைந்த கட்டடம் இப்பொழுது இடிந்து விழுந்த கட்டடம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் ரம்யா. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட அம்மைநாயக்கனூர் அரசு தொடக்கப்பள்ளியில் 50 ஆண்டு காலம் பழமையான 3 வகுப்பறைகள் கொண்ட கான்கிரீட் கட்டிடத்திலிருந்து மேற்கூரைகள் அனைத்தும் நேற்றைய தினம் கனமழை எதிரொலி காரணமாக இடிந்து விழுந்தது. ஆனால் அதிர்ஷ்டவசமாக பள்ளி மாணவர்களுக்கு எந்த ஒரு அசம்பாவித நிகழ்வும் நிகழாமல் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். ஏற்கனவே 10 ஆண்டுகளாக தொடர்ந்து பள்ளி நிர்வாகம் ஊராட்சி ஒன்றியத்திற்கு இந்த பள்ளி கட்டடத்தை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து அவர்கள் கடிதம் எழுதியது மட்டுமல்லாமல் பெற்றோர் ஆசிரியர் கழக தீர்மானத்திலும் அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றி உடனடியாக இதை இடிக்க வேண்டும் என்று கேட்டிருந்தனர். ஆனால் ஊராட்சி ஒன்றியம் இதற்கான நடவடிக்கைகள் ஏதும் மேற்கொள்ளாத நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு பெய்த கனமழையின் காரணமாக கான்கிரீட் துகள்கள் அனைத்தும் மேற்கூரையில் இருந்து கீழே விழுந்தது. கட்டிடம் மிக மோசமான நிலையில் இருந்தது. இதனை உடனடியாக நியூஸ் 7 தமிழ் களத்திற்கு சென்று ஆய்வு செய்து முதல் செய்தியாக பதிவிட்டது. அதன் எதிரொலியாக ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள், காவல்துறையினர் மற்றும் பள்ளிக்கல்வித்துறையினர் என தொடர்ந்து மாவட்ட அளவிலான அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். அந்த அடிப்படையில் உடனடியாக அந்த பள்ளி கட்டிடத்தை அகற்றினர். மேலும் உடனடியாக பள்ளி கட்டிடத்தை அகற்றியதோடு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதாவது 3 வகுப்பறைகள் கொண்ட 2 அடுக்கு கட்டிடங்கள் கட்டி கொடுத்து அந்த பள்ளிக்கான வகுப்பறைகள் சீர் செய்து கொடுக்கப்படுவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக மாவட்டத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய கட்டுப்பாட்டில் உள்ள தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான கட்டிடங்கள் என்ன இருக்கிறதோ அதனை உடனடியாக இடித்து அப்புறப்படுத்த தற்போது ஊரக வளர்ச்சித்துறையின் சார்பாக உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த பள்ளி சிறப்பாக செயல்படுவதாக 2023 நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியின் எழுமின் விருது இந்த பள்ளிக்கு வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் நியூஸ் 7 தமிழ் செய்தி எதிரொலியின் காரணமாக தற்போது இன்று மாலை அதிகாரிகள் உடனடியாக அந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்தியுள்ளனர். ரம்யா, சேதமடைந்த பள்ளி கட்டடம் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டிருக்கிறது. செய்தி வெளியான 48 மணி நேரத்தில் அதிகாரிகள் இது தொடர்பாக நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில் முத்து.